கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் என்னை சாட்சியா இருக்காரு. நான் எனக்கு 26ஆம் தேதி 8ஆம் மாசம் 2014 டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆகி அந்த 3வது நாள் எனக்கு ஐ ஃபீவர். அந்த ஃபீவர் கண்டினியூ ஒரு 5 டேஸ் வரையும் இருந்துச்சு. அந்த 5வது நாள்ல நான் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன், அன்கான்சியஸ். ஆனால் கடைசி எங்கள் அப்பாட்ட இந்த வார்த்தை தான் சொன்னேன், அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் செத்து போயிடுவேன், 2 பிள்ளைங்களையும் என் வீட்டுக்காரர் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சி கடைசியாக நான் சொன்ன வார்த்தை தான், நான் செத்து போயிட்டேன். செத்து போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு உயிரோட வந்திருக்கேன். யாராச்சும் இறந்து கொண்டு செத்து போயிட்டு உயிரோட வந்தவங்க பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் அமர பண்ணியிருக்கார். ஏசப்பா எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவே பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காப்பீர். இந்த வசனம் நான் இப்போ பாதாளத்தில் இருக்க வேண்டிய நேரம், ஐயோ எரிதை விட்டுடுன்னு சொல்லி கதற வேண்டிய நேரம். ஆனால் தேவனுடைய சுத்த கிருபையினால என் ஜீவனோடு உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த 5வது நாள் ஐ ஃபீவரில் இறந்து போயிட்ட உடனே நான் என் உடம்பு பெட்டில் இருக்குது. நான் பக்கத்தில் நின்று பார்க்குறேன். என் அப்பா அம்மாட்ட நான் சொல்கிறேன், அழாதீங்க எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அவங்களுக்கு போய் கண்ணீரை துடைக்கிறேன், அவங்களுக்கு தெரியல. என் பாட்டி பாப்பா எடுத்துகிட்டு போயம்மா யாராச்சும் கொஞ்சம் பாப்பாவுக்கு பால் கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் அங்கே ஒருத்தரும் பால் கொடுக்கல. நான் என் பாப்பா ஏன்ட்ட கொடுங்க, நான் பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் பாப்பாவை போய் நான் தூக்குறேன். ஆனால் பாப்பாவை என்னால் தூக்கவே முடியல. கொஞ்ச நேரத்தில் வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்க அவ்வளோதான், உன் வாய்ஸ்னால் உன் வாழ்நாளெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனவுடனே நான் ரொம்ப தைரியமாக போனேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஃபாஸ்ட்ரு, நானும் ஊழியம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போனேன். போனவுடனே அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஏஞ்சல்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த புஸ்தகத்தில் போனோடனே என் பேர் கேட்டாங்க. என் பேர் நான் ரொம்ப தைரியமாக சொன்னேன், என் பேர் நதியா, பாருங்கள் அதில் இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த புக்கில் புரட்டி பார்க்குறாங்க, அதில் என் பேரே இல்லை. அதன் பிறகு இன்னொரு பேர் இருக்குங்க, ஞானஸ்தானம் எடுத்த பேர் ரேச்சல், அந்த பேரை பாருங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பேரையும் புரட்டி பார்க்குறாங்க, அதில் என் பேரே இல்லை. அதன் பிறகு இன்னொரு புஸ்தகத்தை எடுத்தாங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம்னு சொல்லி அந்த புஸ்தகத்தில் எழுந்திருந்தது. அதில் என் பேர் இருந்தது. ஆனால் அந்த பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருந்துச்சு. பொய் சொன்னது, சண்டை போட்டது, மரியாதை இல்லாமல் பேசினது, கோபப்பட்டது, எரிச்சல் பட்டது, பிள்ளைங்களை காரணம் இல்லாமல் அடிக்கிறது, மாமியார் மாமனார் அவதூறாக பேசுறது, அம்மா அப்பாவை மரியாதை இல்லாமல் நடத்துறது, இப்படிப்பட்ட காரியங்களாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கொலையும் செஞ்சிருக்குன்னு சொல்லி எழுதியிருந்தது. நான் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி எழுதியிருந்தது. நான் உடனே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன், ப்ளீஸ் இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சிடுங்க, இனி நான் இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் செய்ய மாட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சினேன், கதறினேன். ஆனால் அந்த இடத்துல எனக்கு மன்னிப்பே இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, அங்கே 2 தேவதூர்கள் கூட்டு போய் ஒரு பெரிய பள்ளத்தில் என்னை தள்ளி விட்டாங்க. அந்த பள்ளத்தின் தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் எரியிற நெருப்பா இருந்தது. நான் சொல்ற அளவுக்குலாம் அந்த இடம் ரொம்ப ஈஸியா இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த கடல் அலை எப்படி பொங்கி பொங்கி எழும்பி வருது, அதே போல் அந்த நெருப்பு பள்ளத்துலேருந்து இப்போ எரிஞ்சு மேலுக்கு வந்தது. அந்த நெருப்பில் எரியறது மாத்திரம் இல்லாமல் புழு, தேள், பாம்பு எல்லாம் என் சரீரத்தை கடிக்க ஆரம்பிச்சுது. அந்த இடத்துல ஒரு ரொம்ப மோசமான நாத்தம், மூச்சு விட முடியாத அளவுக்கு ஒரு நாத்தமாக இருந்தது. நான் ரொம்ப வேதனை அனுபவிச்சேன் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த எரியிற நெருப்பில் இருந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப வலி தாங்க முடியல, எவ்வளோ கதறினேன், ஐயோ என்னை விட்டுடுங்க, என்னால் எரிச்சல் தாங்க முடியலையே, வலி தாங்க முடியல, எரியலேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கதறினேன், கெஞ்சினேன். அந்த இடத்துல என்னை மன்னிக்க யாருமே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு யார் என்னை கொண்டு போய் அந்த பள்ளத்தில் தள்ளி விட்டாங்களோ அவங்களே என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போய் ஏசப்பா முன்னாடி நிற்க வச்சாங்க. ஏசப்பா என்னால் பார்க்கவே முடியல. ஏசப்பா ரொம்ப பிரகாசமாக இருந்தாங்க. நம்ம சூரியன் 12 மணி நேரம் வெயில பார்க்க முடியாதுங்களா, அந்த மாதிரி 1000 மடங்கு பிரகாசமா இருந்தது ஏசப்பாவுடைய முகம். என் 2 கைகளையும் வச்சு கண்ணை மூடிட்டான், அவ்வளோ பிரகாசமா இருந்தது. அதன் பிறகு பாவங்களெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொன்ன பிறகுதான் ஏசப்பா முகத்தை பார்க்க முடிஞ்சது. ஏசப்பா ரொம்ப அழகா இருந்தாங்க. இந்த ஊர் உலகத்துல ஒருத்தரும் அப்படிப்பட்ட அழகே இல்லை. அவரோட 2 கண்களும் அன்பு ததும்புற கண்களா இருந்தது. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தேன் துணிகளை அள்ளி அப்படி ஸ்ப்ளட் பண்ணி விட்டா எப்படி ஒரு இனிப்பான வேர்ட்ஸ் வருமோ அதே மாதிரி இனிப்பாவே பேசிட்டு இருந்தாரு. விட்டுருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேன். அவ்வளோ அழகா ஒரு சூப்பரான இடமா இருந்தது. அது மாத்திரம் நான் ஏசப்பாக்கிட்ட கேஸ், ஏசப்பா இந்த மாதிரி பாவம்லாம் நான் பண்ணியிருக்கேன், ஒத்துக்கிறேன் ஏசப்பா, கொலை செஞ்சிருக்குன்னு சொல்லி எழுதிருக்கீங்களா, நான் எந்த கொலையும் செய்யலேன்னு சொல்லி கேட்டதுக்கு ஏசப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி கருக்கலைப்பு செய்யறதும் பாவம் தானே, அதுவும் ஒரு கொலை தானேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இப்போதைக்கு 5 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு 2 வயசு இருக்கிறப்ப பார்த்துக்க ஆள் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு 45 நாள் குழந்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் அபார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் நல்லா இருக்கணும், எங்களை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லி எங்களோட நல்லதுக்காக நாங்கள் பொண்ணை பார்த்தீங்கன்னா அது பரலோகத்தில் ஒரு பெரிய கொலையாக இருந்தது.
பரலோகத்துல ஒரு சர்வே பண்ணாங்களா. எந்த மாதிரி சர்வேனா, எந்த பீப்புள் அதிகமா அபார்ட் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுல கிறிஸ்தவங்க வந்து இந்த பாவத்தை துணிகரமா செய்யறாங்களா. யோசிக்கிறது கூட இல்லையா. அந்த லிஸ்ட்ல என் பேர் 2,50,000. கண்டிப்பா இந்த கருக்கழிப்பு என்ற ஒரு பாவத்தை செய்யக்கூடாது. ஏசப்பா பரலோகத்துல ஒரு பெரிய கொலையா இருக்குது. அது மாத்திரம் இல்லை, கண்டிப்பா அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் ஏசப்பா சொன்னார், போய் உலகத்துல சுகத்தோட ஜீவனோடு இருக்குன்னு சொல்லிட்டு முதுகுல அப்பாங்க தட்டி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஏசப்பா என்னை தட்டி கொடுத்தாரு. 2 மணி நேரம் கழிச்சு நான் உயிரோட வந்தேன். எந்திரிச்சு பார்த்தா என்னோட 2 கால்களையும் கட்டு போட்டு வச்சிருந்தாங்க. இறந்து போயிட்டா கட்டிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, எங்க அப்பா சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உடம்பு மார்ச்சுவரிக்கு போக வேண்டியதுமா, அது காத்து மழையிலன்னு உடம்பு மார்ச்சுவரியில தான் இருந்திருக்கும். நான் இறந்தப்போ 2 மணி நேரமா ஒரு காத்து மழையா இருந்தது. அதனால என் உடம்பு பெட்லியா தான் கிடந்துச்சு. அங்க இருந்த டாக்டர்ஸ், எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரே ஆச்சரியப்பட்டாங்க, இறந்து போய் உயிரோட வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இருந்தாங்க, அங்க இருந்த டாக்டரே வந்து சவாலா சொன்னார், நீ உயிரோட வந்துட்ட, நீ உயிராயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்காரு. அது மாத்திரம் இல்லைங்க, இந்த நரகத்துல வந்து ஐயோ எரிதே விட்டுடுங்கன்னு சொல்லி ஒரே அழுகையின் சத்தமா இருக்குது. பரலோகத்துல சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிட்டு புகழ்ந்துட்டே இருக்கிற சத்தமா இருக்கு. இந்த இடத்துல ஒரே நாத்தமா இருக்கு. இந்த இடத்துல ஒரே சுகந்த வாசனையா இருக்கு. இந்த இடத்துல அடர்ந்து இருட்டா இருக்கு. இந்த பரலோகத்துல வந்து ஒரே வெளிச்சமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு துக்கமும் அழுகையும் சத்தமா கேட்டுட்டே இருக்கு. இந்த இடத்துல ஒரே சந்தோஷமும் அப்படியே சமாதானம். நம்ம அந்த இடத்துல இருந்தனும் போல இருந்துச்சு. என்னை விட்டுட்டு தான் நான் அந்த இடத்துல இருந்திருக்கோம். அவ்வளோ நல்லா இருந்தது. ஏசப்பா சொன்னாரு, நான் நேசிச்சு என்னோட சாயலின்படி படிச்ச ஜனங்க ஒருவர் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, அதான் என்னோட சித்தமா ஆசைப்பட்டதும் அதுதான் சொல்லி ஏசப்பா சொன்னாங்க. கண்டிப்பா இந்த சாட்சியை கேட்கிற ஒருத்தரும் இனி நம்ம ஒரு நேரமும் ஒரு செகண்ட் கூட தேவனுக்கு பிரியமில்லாம வாழக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுக்கணும். கர்த்தர் நான் ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம்லாம் என் லைஃப்ல நடக்கிறதுக்கு முன்னாடி எப்போ பாரு ஓயாம டிவியை தான், சர்ச்சுக்கெல்லாம் போவேன், பைபிள் படிப்பேன், ஊழியத்துக்கும் போவேன். மீதி இருக்கிற நேரத்தில் அதெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு மாத்திரம் பண்ணுவேன். மீதி இருக்கிற நேரம் ஃபுல்லாக நான் டிவிலே தான் இருக்கேன். காலையில் நான் டிவி போட்டேன்னா நான் தூங்க போகிற வரைக்கும் அந்த டிவி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு காதில் ஒரு ப்ரோக்ராமே விட மாட்டேன், ரொம்ப டிவி பார்ப்பேன். ஆனால் ஏசப்பா என்கிட்ட சொன்னார், இனி டிவி பார்க்கக்கூடாது, டிவியை உன் கண்களுக்கு விளக்குறேன்னு சொல்லி சொன்னார். அன்னையிலேருந்து டிவியை விட்டுட்டேன். அதிகமாக வேத வாசிப்பு, பைபிள் படிப்பு, பைபிள் ஜபன்னு சொல்லிட்டு ஏசப்பா கூட இருக்குது. ரொம்ப நல்ல வாழ்க்கையாக இருக்குது. ஏன்னா டிவி வந்து நம்மளோட நேரத்தை அதிகமாக இழுத்து வச்சுக்க, அதனால பிசாசு வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கிறான். டிவி இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு சீரியல் பார்த்தா கண்டிப்பாக அதை என்னாச்சும் ஏதாச்சும் நாளைக்கு பார்க்கலன்னா எனக்கு மண்டை வெடிச்சிடும். ஏன்னா அது ஒரு அடிமை மாதிரி இருந்தேன். கர்த்தர் அதுலேருந்து விடுதலை கொடுத்தாரு. இப்போ இருக்கிற நேரத்தையும் காலத்தையும் ஏசப்பாக்காக செலவழிக்க உதவி செய்திருக்கிறாரு. கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாருங்க. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் சொன்னபடியே வேதத்தில் இருக்கிறபடியே, கர்த்தாவே நீர் நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர் என்ற வசனத்தின்படியே என்னை உயிரோடு காத்தாரு. ஜீவனோடு வைத்த ஏசப்பாக்கு நன்றி.